ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சங்கீத் நாடக அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெப்யூட்டி செக்ரட்டரி டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 67,700 சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ டெக்னிக்கலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெனோகிராஃபர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. குரூப் பி மினிஸ்டரும் கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 சொல்லியிருக்காங்க. கிரேட் பி டெக்னிக்கல் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 சொல்லியிருக்காங்க. கிரேட் பி மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஜூனியர் கிளர்க் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 19,900 சொல்லியிருக்கிறாங்க. குரூப் சி மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் எம்டிஎஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. குரூப் சி நான் மினிஸ்ட்ரியல் 5 வேக்கன்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 5, 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 4 பிப்ரவரி 2025 5 மார்ச் 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு யாரெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 300 ஃபீ பே பண்ணுற மாதிரி நான் ரிஃபண்டபிள் அமௌண்ட் இது. சம்திங் ஜென்ரல், ஓபிசி, உமன், எஸ்டி, எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கல், அதாவது பிடபிள்யூடி இருக்கவங்க, இடபிள்யூசி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 10th மார்க் ஷீட்டு, ஸோ எஜுகேஷன் மார்க் ஷீட்டு, டிகிரி, டிப்ளமோ, இல்லை யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க, இல்லை என்ஓசி வைக்கிறீங்க, இல்லை ஹேண்டிகேப் அதுமாரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் எதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான லிங்க் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு அப்ளை பண்ண லிங்க் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.